என்னம்மா வெள்ள வரலையா? அவரை கடிக்க முடியலையா? வேக்யூம் கிளீனர் ஏதோ மாட்டிச்சா? அணி அதை எடு அணி. ஸோ தாமரை எப்படி சாமி உங்களோட? செம்மையா இருந்தது. நான் ஆக்சுவலா ஒரு வித பயத்தோட தான் வந்தேன். ஏன்னா டாக்னா ரொம்ப ஃபேவரட்லாம் கிடையாது. ரொம்ப ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப நான் எங்க வீட்லயே டாக் இருந்தது. பட் எப்படின்னா வாசலோட இருந்துக்கும் இல்லையா, இப்போ உள்ள டாக்ஸ் தான் உள்ளதான் வருது. அப்பெல்லாம் நம்மளாம் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் டாக்னு வளர்த்தா வெளியே தானே இருக்கும். அதனால அப்படியே ஒரு தடவை தடவிட்டு கொஞ்சிட்டு அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தானே இருக்கும். ஆனா என்ன எங்க நாயே ஒரு தடவை கடிச்சிருச்சா, அதுல வந்து டாக் மேல ஒரு பயம். ஆமா, தாமரை அவங்களுடைய நாய் வந்து தாமரைய கடிச்சிருச்சு. ஏன்னா நானே மிதிச்சதுனால. அது வந்து நாய் மேல தப்பே இல்ல, இவங்க மேலதான் தப்பு. இருக்கப்ப பவர் கட் ஆச்சு. நாய் வாழை மிதிச்சிட்டேன் போல, அது என் காலை பிடிச்சிருச்சு. இதை நாய்க்கு ஊசிலாம் போட்டு வச்சிருந்ததுனால நமக்கு ஒன்றும் ஆகல. சும்மா ஒரு டிடி இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுட்டு விட்டாச்சு. வீட்டு நாய் தானே, அதுல இருந்து நாய் வந்து நம்ம மேல தவச்சுன்னா ஒரு மாதிரி பயம். அதனால கொஞ்சம் நானே வந்து டிஸ்டன்ஸ்ல இது பண்றது. சாமி ஒன்றும் பண்றது இல்ல, பட் ரொம்ப கொஞ்சிட்டா ரொம்ப வருவாளோ அப்படின்ட்டு அந்த ஒரு பயம். காலையில இருந்து ஒரே நக்கு அவங்கள. அதனால ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மட்டும் பழகிக்கிறது. ஒரே வர்ஷித்தானா அந்த அளவுக்கு பயப்படுறது இல்லைல்ல. ஆனா எனக்கு அந்த நமக்கு முன்னாடியே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஒரு மாதிரி பயம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நிறையா இருக்கு, நமக்கு தெரியறது இல்லை. நாம வந்து என்ன நினைக்கிறோம், எனக்கு ஸ்டாச்சு வந்து பற்றி மாதிரி ப்ளூபெரி வாஃபர்ஸ், வைல்டு ப்ளூபெரி. யா உனக்காக தான். ஓகே, என்ன வாஃபிள் தெரியுமா? இவன் நேத்துல இருந்து ஆக்சுவலி ப்ளூபெரி இது கேட்டுட்டு இருந்தல்ல, ப்ளூபெரி வாஃபர்ஸ். ஓகே, நீ முதல்ல சாப்பிட்டு முடி பார்க்கலாம், அதுக்கப்புறமா டூ சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. வரியா இல்லையா அனிமா? வாஃபிள்ஸ் அனிமா, அப்படியே உங்க அண்ணனையும் கூட்டிட்டு வா. டேஸ்ட் டெஸ்ட் ஃப்ரம் வர்ஷிதா. வர்ஷிதா, blueberry pancake எப்படி இருக்கு? It's good. You like it? It's not pancake, it's waffle. Oh, sorry. Correct. நான் டக்குனு அம்மா வேற பேசுனாங்களா pancake ஆன்ட்டு, அதனால. சரிடா, நல்லா இருக்கடா கண்ணா waffles blueberry. என்னடா குட்டி, வா உள்ள வா. Go, come here. Inside வா, உள்ள வா. குளிச்சுட்டு வந்தாச்சு. பாருங்க வந்திருக்காங்களா, அணியும் கிருஷ்ணா மாடியில் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஈவா டேப்லெட் பார்த்துட்டு இருக்கா. எல்லோரும் பிஸியாக வந்து கேட்சட்ஸில் இருக்காங்கயா. ஸோ நான் வந்துட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இங்கே பயத்தம் பருப்பு கூட்டுக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வச்சாச்சு, உருளைக்கிழங்கு கறினால. ஸோ இங்கே வந்து வத்த குழம்பு போய்கிட்டு இருக்கு. அதை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். இனிமேல் தான் திரும்ப ஆன் பண்ணணும், ஏன்னா மாடிக்கு குளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ என்ன சொல்லணும், ஸோ இங்கே வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக 1 pot சாம்பார் தான் வச்சுட்ருக்கேன், ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்து பருப்பு அண்ட் தக்காளி போட்டாச்சு. ஸோ இது வந்து 1 pot சாம்பார். ஸோ ஊற வச்சுட்டு போயிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ நல்லா ஊறியிருக்கும். ஸோ யா, இதோட வந்து முருங்கைக்காய் அண்ட் புளி தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுருவோம். இதோட வந்து மிளகா பொடி அண்ட் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக இறக்குனதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டிடலாம். அவங்க வரட்டும், வந்து டைமும் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. அதனால இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ஷிதா இன்னைக்கு என்ன பிளான் வர்ஷிதா? எனக்கும் தெரில. சாப்பிட்டுலாம் கேம்லாம் விளையாடலாமா? அம்மாவும் வரட்டும். சதீஷ்க்கு வந்துட்டு கால் இருக்குது, அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கும் வந்து கால் இருக்குது. ஸோ 2 பேருமே கால் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தான் எந்த பெரிய ஆக்டிவிட்டீஸ் எதுவும் பண்ண முடியல, ஏன்னா அவங்களால லீவ் எடுக்க முடியாதுன்றதுனால. சாமி இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கா. என்னடா ஆக்சுவலி அவளுக்கு வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இதை நான் இப்போ கொடுத்தேன்னா உங்கள் வாய் வந்து போயிடும், பிடிக்குமா பாருங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு முடிச்சுக்கிட்டு இருக்கேனா,
அவள் வந்துட்டு உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. நான் இப்போ எடுத்து நிஜமா கொடுத்தேன்னா அவளுக்கு வந்து செம்ம சூடு. ஆனால் அவள் வந்து பிச்சுட்டு ஓடிடுவா. ஏன்னா வந்து அவளுடைய ஃபேவரட் வந்து உருளைக்கிழங்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா உருளைக்கிழங்கு பொரியல் அண்டா தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு அப்பளம் தான் பொரிக்க போகிறோம். செல்லக்குட்டி, யூ வாண்ட் பொட்டேட்டோ? நாங்கள்லாம் வந்து நகராமையே சாப்பிடுவோம். ஐயோ, அந்த இடத்துல இப்போ நான் தொடச்சி விட்டுருவேன்னு வச்சுக்கோங்க. சரி, நல்லா நக்கிக்கோ என் கையை. எப்படியோ கை வாஷ் பண்ணிட்டு அந்த இடத்த தொடச்சி விட்டுருவேன். வந்து பார்த்திக்கலாண்ணா. இம்சை அரசன்ட்டு இதுதான் அது. ஆனால் அவளுக்கும் அவன் தான் பிடிக்கும். ஸோ பாதி வந்துட்டு இதுக்கு வைத்தப்பருப்பு கூட்டுக்கு, பாதி வந்துட்டு சாம்பாருக்கு. இது பார்க்குறீங்களா 1 pot இது எப்படி இருக்குன்ட்டு. அது பண்ணதுக்கப்புறம் அங்கே உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடுவேன். சாம்பார் பொடி எல்லாமே போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி பருப்பாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கேளுங்க, நான் என்ன பண்ணுவேன்னா நான் எல்லா வேலையும் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே போட்டுடலாம். இப்படி இதுக்கான இதுதான். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இதை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த இது இருக்குல்ல, இதை எடுத்துட்டு இந்த பிளெண்டர் இதை வந்து பிளெண்ட் பண்ணிடுவேன். ஸோ தட் எனக்கு வந்து பருப்பு வாய்க்கு வராது, ப்ளஸ் பயங்கர திக்காயிடும். ரொம்பலாம் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க. ஸோ இதுதான் என்னுடைய நான் பண்ணுற ஸ்டைலு. இது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஸ்டைலு. என்ன இருந்தாலும் அந்த ஆத்தென்டிக்காக பண்ணுறதாண்டி எப்படி சொல்லுவாங்க. நான் இந்த ஸ்டைல் சம்டைம்ஸ் பண்ணுவேன். இப்போ நிறைய டிஷ் இருக்குது அப்படின்னா நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதுவாயிடும் நமக்காங்க. இப்போ சாம்பாரும் திக்காக இருக்குது, ப்ளஸ் அட் த சேம் டைம் பருப்பாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் நமக்கு நிறைய பருப்பும் மசிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் நான் பண்ணுறது. ஸோ நைட்டுக்கு நான் வைக்கல பருப்பு. ஏன் அப்படின்னா நைட்டுக்கு நாங்கள் வேறு பிளான்ஸ் வச்சுருக்கோம். நான் அதை காமிக்கிறேன். சமைச்சிடலாம் முடிச்சுட்டு சும்மா ஒரு வாக் வந்துச்சேன். என்னதுடா, என்னாச்சு சான்வி, உன்னோட விளையாடலையா அவங்க? இன்னைக்கு ஆக்சுவலி வெயில் பரவாயில்ல. வா சான்வி, வாமா. ஆமாம்மா, டயர்டாக இருக்கல்ல, இப்போ தண்ணி குடிச்சா. இது வெளில போயிட்டு கொஞ்ச நேரம் நிற்க வச்சுட்டு வந்தேன். வெயிலில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு பயங்கர டயர்டில் இருக்கா. சதீஷே சொல்கிறாரு, என்ன இவ டயர்டாக இருக்கா, வெளில போயிட்டு வந்தீங்களான்னு. மேம் தாமரை வந்துட்டாங்க. காலையிலேருந்து இனி இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங். குட் மார்னிங். வச்சு செஞ்சுருக்காங்க அவரை இன்னைக்கு. பாவம், நம்மளாவது இந்த சைடு அந்த சைடு நடக்கிறோம். ஒரே இடத்துல உட்காந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணோம்னா எவ்வளோ கஷ்டம். ஆமா, ஏய் மேம்ஸ், அவளை உள்ள போட்டலாமா? இருங்க. ஸோ இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வந்துட்டு சாதம். வருஷத்துக்கு பாருங்க. போதும். ஓகே, சாதம், சாம்பார். அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் தெரியல. கொஞ்சமா வைங்க. இது ஓகே. ஸோ நீங்க சொல்லுங்க. அந்த என்ன சாதம், சாம்பார், சாம்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு வத்தக்குழம்பு. இல்ல, சாம்பாரோட பருப்பு ஊத்துங்க ஃபர்ஸ்ட். அவளுக்கு பருப்பு ஊத்துங்க. ஓகே, பிடிக்கும் அவளுக்கு இது பிடிக்கும். ஒரு ஓரமா ஊத்திடுங்க, இன்னொரு கரண்டி ஊத்துங்க. ஓகே. வத்தக்குழம்பு சாப்பிடுவாளா சாப்பிட மாட்டாளா? அப்புறமா கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. அப்புறம் நீங்க அப்புறம் சாப்பிடுவோம். நம்ம வேற தட்டை நல்லா எடுக்கலாம். வேற தட்டை அதை ஃபில் பண்ற மாதிரி. வர்ஷிதாவுக்கு உப்பு பருப்பு நெய் வெயிட் பண்ண தரேன். ஃபர்ஸ்ட் இது ஓரமா பிணைஞ்சு சாப்பிடுறேன்னா சரியா? அப்ப உங்களுக்கு போட்டுருவோம். ஓகே, சாதம் போதும்.
ஓகே, ஓரமாக கொஞ்சம் போட்டுக்கலாம். யா போதும். உருளைக்கிழங்கு மசியலா என்ன சொல்றீங்க? உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் நான் சொல்றேன். ஓகே, ஓரமாக விட்டவா? அந்த இதுல விடுங்க. அதுல விட்டுருங்க போதும். வத்த குழம்பு அதையும் அது பக்கத்துல விட்டுருங்க. எனக்கு இது வேணாம், பேர் என்ன? அப்பளம். அப்பளம் வேண்டாம். ரிஷிக்கு அப்பளம் பிடிக்காது. காட்டுறேன். சாம்பார், பருப்பு அண்ட் வத்த குழம்பு, ஃபுல் மீல்ஸ் டுடே. எஸ். அப்புறம் அப்பளம். தயிர் வைக்கவா இல்லை வேண்டாம்? தயிர் அப்புறமா நான் எடுத்துக்கிறேன். 2 வைக்கவா ஒண்ணா? 2. ஓகே, எஸ். இதையும் வச்சாச்சு. ஸ்பெஷல் மீல் இன்னைக்கு பயங்கரமா இருக்கு. ஆனா இன்னைக்கு ஸ்வேதா வந்து சொல்லியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி தெரியுமா? ஓகே ஓகே. ஸோ ஸ்வேதா வந்து இன்னைக்கு ஃபாஸ்டிங்கு, பட் வந்து இன்னைக்கு போய் இவங்க ஃபுல் மீல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நைட் சாப்பிடுவீங்களா? டேஸ்டிங் வந்துட்டு தாமரை, அப்புறம் கடைசியா கொஞ்சம் கிறிஸ்டி மட்டும், ஏன்னா காரம் மட்டும் தெரியாது. தாமரை தான் உப்பு பாருங்க. யா நான் சால்ட் பார்த்த வரைக்கும் எல்லாமே சூப்பரா தான் இருந்தது. 10 வாட்டி அவங்க வந்து இது பண்ணிட்டு பார்க்க மாட்டாங்க. நல்லா இருந்தது. அவ்வளோதாங்க, லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இது ஈவினிங்காக வந்து க்ரில்லிங் போடலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கு தான் சும்மா வந்துட்டு அந்த தயிர், மிளகா பொடி, ஆம்ச்சூர் பவுடர், அது இதுன்னெலாம் எல்லாத்தையும் மேரினேஷனுக்கு எடுத்து வச்சாச்சு. ஸோ பன்னீர், அப்புறம் பெல் பெப்பர், வெங்காயம் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நல்லா ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். சைடில் வந்துட்டு சிப்போட்லி சாஸும் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ தட் லைக் கடையதோடு நல்லாயிருக்கும். காஷ்மீரி மிளகாவே இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் என்னை ஏமாற்றி வித்துட்டான் இந்தியன் ஸ்டோரில். அப்படியா? ஏன் அப்படி இல்லைன்னு சொல்றீங்க? நீங்கள் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா காரமே எடுக்கக்கூடாது. காஷ்மீரி மிளகாலாம் அவ்வளோ 2 ஸ்பூன் போட்டால் தானே காரம் எடுக்கும். காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் கலர் இருக்கும். இதில் கலர் தெரில எனக்கு, ஆனால் காரம் அதிகமாக இருக்குது. இது கலர் இருக்கு, ஆனால் காரமும் அதிகமாக இருக்குல்ல. 37 இதெல்லாம் மேரினேட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சாச்சு. ஸ்கியூவர்ஸ் வந்து மேலே இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு வந்துட்டு சதீஷ் இது பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே குத்தி விட்டுருவேன். மாம்ஸ் இது வந்து கஷ்டப்பட்டீங்க பாருப்பா. பன்னீர், பெல் பெப்பர், வெங்காயத்தெல்லாம் மேரினேட் பண்ணி வச்சா யூ அம்பா உனக்கு. அவளுக்கு எல்லாம் பிடிக்கும், உனக்கு தான் பிடிக்காது. ஆமா, எடுக்க மறந்துடுவேன். தட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம்க்கு பாத்துக்கலாம். யா, இப்போ வந்து சிப்போட்லே சாஸ் அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பெல் பெப்பர் மத்தியானம் பண்ண அந்த உருளைக்கிழங்கு இதுலேயே தான் பண்ணிட்டு இருக்கேன். பெல் பெப்பர் நல்லா ஃப்ரை பண்ணிடணும். ஃப்ரை பண்ணிவிட்டு காஷ்மீரி மிர்ச்சி ஒரு 2 போட்டுக்கணும். அது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய இது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வறுத்துக்கலாம். தலைமுடியோட விளையாடணும்னு ஆசை. ஆன்டி தலைமுடிய கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க 2 பேரும் அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இல்லை இவங்க சூப்பர். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இல்லை இவங்க 2 பேரும் வந்து இங்கே வந்து ஸ்கியூவர்ஸில் வந்து பன்னீர் அண்ட் பெல் பெப்பர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு இது மட்டும் பன்னீரை மட்டும் வச்சுருங்கப்பா நிஷ்க்கு. பியூர் பன்னீரா? பியூர் பன்னீர். ஸோ தட் அவன் பெல் பெப்பர் இல்லாமல் சாப்பிடுவான் இல்லையா? ஐயோ என்னப்பா வீடு டக்குன்னு திறந்துட்டீங்க. நீங்க வந்தீங்கன்னா வந்துருவான்னு நினைக்கிறேன். சானிதா, லெட்ஸ் ஈட். என்ன பண்ணீங்க? என்னடா வீடு சுத்தி இவ்ளோ வாஸ்து இருக்குது. ஐயோ, கூடே கட்டி வச்சிருக்குது. அண்ணா வாங்க வாங்க. சின்னதா அந்த அவ்வளவுதான், ஓடி வந்துருங்க. நான் வந்துருங்கண்ணா. வச்சிட்டீங்களா? எப்பா என்னலாம் பாருங்க. ஒரு அசால்ட்டா அடிச்சிட்டாரு. எனக்கு நிஜமா பயந்துட்டேன். வீட்டுக்குள்ள வந்து நம்மளெல்லாம் இன்னொரு காமெடி சாமி வெளில ஓடி வந்தா தெரியுமா? இவர்னாலதான் வீட்டுக்குள்ள வந்தா. இவர்னாலதான் வெளில டபக்குன்னு ஓடல. இல்லன்னா ஆக்சுவலி என்ன உங்களுக்கு தெரியும்ல, சான்வி யூசுவலா தெரிச்சு ஓடி போயிடுவா. ஒரு கவர் எடுத்துறோம். கவர் கூட நான் உள்ள பத்தி ஒண்ணுன்னா இன்னைக்கு 2 பேரும் ஒர்க் வந்து இதுதான் பீக்கபூ மாதிரி தான்.
மாறி மாறி கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. என்ன தாமரை, இன்னைக்கு 2 பேர் வேலையும் கண்ணாமூச்சி வேலை. சதீஷ் முடிச்சுட்டு வருவாரு. சதீஷ் 1 முடிச்சுட்டு வருவாரு. சதீஷ் 2 கால்ல இருப்பாரு. சதீஷ் 2 கால் முடிச்சுட்டு வருவாரு. மாத்தி மாத்தி லஞ்ச் சாப்பிடறதுக்கே வேற லேட். மேல போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மேல போட்டுட்டு மேல அது மேல இன்னொரு 10 போடலாம். சீக்கிரம் பத்திடுச்சு. ஒரு தடவை நம்ம ஜெய்யோட சேர்ந்து அப்போ அங்க மகனு பாத்து பத்திக்கும் தான் இவ்வளவு கிட்ட எடுத்துட்டு போனா பத்திக்கும் தான். அதான் நானும் பாக்கிறேன். ஏய் எனக்கு பயமா இருக்கு. மாம்ஸ் அதுல இதுல இருக்கு. ஓ மை காட், அப்பா பண்ற வேலை எல்லாம் இருக்கே. இப்போ சாப்பி இதே கேம்ப் ஃபயர். அவ்வளவுதான்டா, போதுமாடா அப்போ? போறோம். அப்ப கேம்ப் ஃபயர் இல்லையடா? ஓபன் பண்ணு கேம்ப் ஃபயர். அவ்வளவுதான்டா. ஆமாப்பா, கேம்ப் ஃபயர் முடிஞ்சிச்சுப்பா. உனக்குப்பா கேம்ப் ஃபயரா? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. கம்மியா சரியா போச்சு. யூ கம்பு வந்து. ஏய், அது ஆப்பிள் சைடர் வினிகர்டா. கப்பலாம் இல்ல, இதுல எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். மாம்ஸ் கடைசில இத தவிர குழவி எல்லா இடத்துலயும் இருக்கு போல இருக்கு. நல்லா இருக்குல்ல, எனக்கு பிடிக்கும். அங்க உட்கார்ந்து ஏய் இல்ல இல்ல பக்கத்துல இருக்க நாங்களே இரும்பல. நீங்க வேணா இதை எடுத்துட்டு போய் அங்க போய் உட்காந்துக்கோங்கடா. நான் என்ன பண்ணுவேன்னா பேப்பர் எடுத்து என்னாச்சு? நெருப்பு நீங்க அணையணும், நீங்க அணைஞ்சிருச்சு. இப்ப திருப்பி நெருப்பு வர வைக்கிறீங்க. உங்க 2 பேரும் புரிஞ்சுக்க முடியலையே என்னால. இல்ல அது இது இதுலயே அப்படியே வந்துரும். ஹீட் ஆகுது, பட் இது இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகுது. யுவர் ஃப்ரெண்ட்லி. இது ஆயில் ஊத்தணுமா அது மேல ஒட்டிக்கு போகுது. இன்னும் தேவையில்ல. ஸ்ப்ரே பண்ணலாம், ஆனா எவ்வளவுலாம் அது ஆகாது. ஸ்ப்ரே வச்சிருக்கீங்களா? ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம். அங்க போட்டுட்டா அது பாட்டுக்கு எரியும். ஆமா, இது போட்டு நீங்க கிளவுஸ் போட்டு பண்ணுங்க. நான் பண்ணிட்டா கொடுங்க, என் கை சூடு தாங்க. கொடுங்க. இது மேல வைக்கிறா. சூடு தாங்க மாட்டாங்க இப்ப தெரிஞ்சிரும். இல்ல இல்ல அவ கை கொஞ்சம் சூடு தான். பாத்தீங்களா? ஓ ஓகே. ஸ்ட்ரெச் பண்ணி போறீங்களா? தாங்குதா இல்லையா சொல்லுங்க. யா யா. சரிமா? யா. பொண்ணை பார்த்து வைங்க. நாங்க வைக்கிற மாதிரி நிக்கிடுமா இல்ல பாக்குற மாதிரி நாய்க்கிட்டா சூடு தாங்களேனா? ஆனா நினைக்கிறேன் இல்லனா இருங்க, நான் எதை மூவ் போட்டோம்? இந்த பீஸ கையை உள்ள நவுத்துறாரா பாருங்க. தள்ளி விடாது. அதுக்கு ஒரு நானே வச்சுக்கிறேன். இது தள்ளி டாங் மாதிரி எடுத்துட்டு வந்துட்டா ஈஸியா இருக்கும்ல. டாங் இருக்கா? இருக்கு. அவ்வளோதான். சூப்பராக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கிரில்லிங் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து அழகாக ஹாயாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்றது தான் பிளானு. நாங்கள் வந்துட்டு நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த சிப்போட்லே சாஸ் அதை வச்சுட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நான் இன்னொரு வ்ளாகில் வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்ற ஃபுல் ரெசிபி கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்டோம். ஆக்சுவலி வந்து எங்களுடைய பிளான் வந்து இதை ஸ்நாக்காக சாப்பிட்றது தான். ஆனால் வந்து லைக் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. என்னென்னா இவங்கெல்லாம் வந்து ஒர்க் முடிச்சு வரதுக்கு வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்கே 2 மணி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் லஞ்செல்லாம் ரொம்ப லேட்டாக தான் இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்களா. ஸோ அதனால் வந்து இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு இது ஸ்நாக் மாதிரியே இல்லை. ஏன்னா வந்து லஞ்ச் அப்போ தான் சாப்பிட்டோம். உடனே இது சாப்பிட்றதுனால எங்களுக்கு வந்து இடமே பத்தலை வயிற்றுக்குள்ளே. சரி ஓகே, இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் 6:30, 7 ஆகிடுச்சு இது சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே. அப்புறம் வந்து இது போட்டு வச்சுருக்கேன், ரோஸ் மில்க்கு. ஸோ அதையும் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சாப்பிட்டுட்ருக்கோம், ரோஸ் மில்க் அண்ட் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போயிட்டு கேம்ப் ஃபயர் போடலாம். ஸோ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்யார்டில் வந்துட்டு கேம்ப் ஃபயர் ஸ்மோக்ஸ் போடுறதுக்கு வந்திருக்கோம். நல்லா குளிருங்க, அன்எக்ஸ்பெக்டட் குளிர். அது அங்கே இருக்குது. அங்கே முந்தின நாளே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ஃபயர் வுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம்.
நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோவில் போயிட்டு மார்ஷ்மெலோஸ் வீக்கெண்ட் மார்ஷ்மெலோஸ் அதுக்கப்புறம் கிராக்கர்ஸ் சாக்லேட்ஸு ஃபயர்வுட்டு எல்லாமே வாங்கியாச்சு. ஆனால் என்னென்னா இந்த ஃபயர்வுட்டோட நம்மக்கிட்ட ஏற்கனவே வுட் இருந்தது பார்த்தீங்களா, அதுவே நிறைய தான் இருந்தது. தட்ஸ் ஓகே. அது நம்மக்கிட்ட ஏற்கனவே ஃப்ளூயிட்லாம் இருந்ததுனால நம்ம அதெல்லாம் வாங்கவே இல்லை. ஸோ ஈஸியாக இதுவாகிடுச்சு. அந்த ஃப்ளூயிட் இல்லைன்னா யூஸ்வலாக வந்து ரொம்ப கஷ்டங்க. ஸோ அந்த ஃப்ளூயிட் இல்லைன்னா அந்த ஸ்டார்டர் கிட்டுன்னு ஒன்று ஒரு வுட்டு மாதிரி விற்பாங்க வால்மார்ட். அது குட்டி மெல்லுசாக ஒரு வுட் இருக்கும், அதை போட்டால் டபக்குன்னு பற்றிக்கும். ஸோ அந்த மாதிரி இதை வாங்கினா தான் நம்ம இந்த ஊர் வுட்டெல்லாம் நல்லா பற்றிக்கோங்க. ரொம்ப கிட்ட போயிட்டு அப்புறம் எல்லாம் பீச்சிட்டு விட போறீங்கடா. ரொம்ப க்ளோஸா போறோம். டான்ஸ் ஆட போறீங்க. இது போதும். செகண்ட் டேக் எடுக்கீங்க இல்ல வேற புது எடுக்கலாம். இருட்டுல தெரியாத போல இருக்கு. ஏற்கனவே ஒரு வாட்டி நாங்க கேம்ப் ஃபயர் போட்டிருப்போம், நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. நல்ல ஸ்னோ டைம்ல நாங்க வரைக்கும் போட்டோம். அதான் ஃபர்ஸ்ட் கேம்ப் ஃபயர். அதுக்கப்புறம் நாங்க இந்த டைம் தான் பண்றோம். இன்னும் எங்களுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குங்க. நம்ம வீடை நம்ம வந்து வீட்டுக்குள்ளதான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் தவிர வீட்டுக்கு வெளியெல்லாம் எதுவுமே பெருசா பிளானே இல்லை. ஏன்னா சாமி டக்குன்னு வந்ததுனால நாங்க அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வீட்டு வேலைகள் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். இந்தா Thank you. Thank you. Uncle Kavana. சாக்லேட் என்னோடது வாங்கி நீங்க சுட்டுட்டுருங்க. கரெக்டா சுட்டு. இந்தாங்க. சுடு பொறுமையா சுடு. நான் ஃபயர் பத்துறேன். நான் இதெல்லாம் லிக்விட்லாம் You gotta வச்சேன். go there. அவ்வளவுதான். இங்க அவர் வாங்கல, உங்களது தான் என் கையில இருக்கு. This is a perfect one. நான் நெக்ஸ்ட் எடுத்துக்கிற வீடியோ எடுத்து முடிச்சிட்டு There's more on this. இந்தாங்க. Unless it. If நான் எல்லாருக்கும் வெச்சு கொடுத்துறேன், நீங்க என்கிட்ட கொடுங்க. நான் எல்லாருக்கும் வேணா வெச்சு I கொடுக்குறேன். light up, I'm making y'all light up. கடைசி தானி உனக்கு Perfect. போச்சா? பெர்ஃபெக்ட்லடா, பர்ன்ட். I can't see. நானா தெரியல. ஏன்டா என்கிட்ட போறீங்க? என்கிட்ட என்ன போறீங்க? Oh, I need to cook it way more. Paris a flashlight I can point to. சரி நான் அதை எடுத்துக்கிறேன். Ila, it's okay. You have little bars now. Yeah, I think this is good. யா I wish the Wait, never mind. That's perfect. பெர்ஃபெக்ட்டா தான் இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. I wish the sides also got a Okay, bit is it more. good? Is this good? Is this good? Mama, open the graham crackers. A bit burnt, chat. Can I try it? நீ இத வெகி, இத வெச்சா தான் I'm gonna தெரியும். cook it a bit. I'm gonna cook it. இப்ப காமி. Decent, Douglas. Decent. Can you peel it off? நான் ஃபயர்லாம் பண்ணல. ஏய் அனி கிறிஷ் காலரு கிறிஷ் தள்ளு. நான் சொன்ன பாத்தீங்களா என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபயர் பிட் சுத்தி வந்துட்டு லைக் ஜல்லி கொட்டி அதை ஒரு இதுவாக்கி, அதே மாதிரி இப்போ நம்ம கேம்பிங் சேர் தானே யூஸ் பண்ணுறோம், அது இல்லாமல் பெர்மனண்ட்டாகவே வந்துட்டு ஒரு சேர்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அந்த ஜல்லி கொட்டி அது மேலே. ஸோ எப்போ வேணும்னா வந்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு போல்ஸ் மாதிரி வச்சுட்டு மேலே வந்து லைட்ஸ் போட்டுக்கணும். ஸோ இதுட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நாங்கள் ஃப்ளாஷ் லைட் வச்சுட்ருக்கோம். ஸோ ஏன்னா வீட்டுக்கு கொஞ்சம் ஒரு வெளியே வந்ததுனால நமக்கு இவ்வளோ தூரம் லைட் இல்லை. ஸோ கொஞ்சம் நம்ம போல்ஸ் எல்லாம் வச்சு அந்த லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பிளான். பார்க்கலாம் ஃபியூச்சரில் அதெல்லாம் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு ஸ்மோஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஈஸி. ஒரு வேளை நம்மளால் கேம்ப் ஃபயர் போட முடியல அப்படி இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டு அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சம் மேலக்க வச்சுட்டு காமிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்மோஸ் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா ஓவனில் இருக்க பார்த்தீங்களா, மைக்ரோவேவில் பெரிய கிரில் ஓவன், அதில் கூட வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு வச்சுட்டிங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகி அதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் இதுவாகவே வரும். நம்ம வந்து ரொம்ப இப்போ இந்த இதெல்லாம் மார்ஷ்மெலோஸ் எல்லாம் லைட்டாக தீக்கிறோம்ல, ஸோ அதுலலாம் ஓவன்லலாம் பயங்கர பர்ஃபெக்டாக வரும். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஆனால் எப்பவுமே வந்து இந்த மாதிரி கேம்ப் ஃபயரில் பண்ணுற ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு தனி ஃபன்னு. நாங்கள் எப்பவுமே இந்த இதில் பண்ணும்போது ஸோ நமக்கு அது தனி மெமரிஸ் ஆகும் வீட்டுக்குள்ளே பண்ணுறதோட. ஸோ நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக அதை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். சரி ஓகேங்க. நாங்கள் எல்லாம் வந்து இந்த ஸ்டிக்ஸு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நீளமான ஒரு ஸ்டிக்கு, அது எல்லாமே வால்மார்ட்டை, அதுக்கப்புறம் டார்கெட், லோவ்ஸு, இல்லை ஹோம் டிப்போ, இல்லைன்னா அமேசான், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸ்மோக் ஸ்டிக்ஸ்ன்னு நீங்கள் தேடினீங்கனாலே கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபயர் பிட் வந்து இந்த செங்கல் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நாங்களே அரேஞ்ச் பண்ணதான், இதெல்லாம் ஆளை வச்சு பண்ணல. கடைக்கு போன ஹோம் டிப்போவில் இந்த செங்கலை வாங்கினோம், சுற்றி வந்து ஒரு செங்கலை வச்சோம், முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு ஒரு டெம்ப்ரவரி இது வேண்டாம் அப்படின்னா நம்ம இடத்த கூட மாற்றிக்கலாம். பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா பக்கத்தில் சிமெண்ட்டெல்லாம் வச்சு தான் பண்ணணும். இப்போதைக்கு நாங்கள் டெம்ப்ரவரியாக தாங்க பண்ணோம். யாருக்கடி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு?
யார் Who wants நிறைய another burnt one? பண்ணது? Who wants another one? Okay. 2 பேருக்கு தான் வேணுமா இன்னொன்னு? I'm burning mine this time. ஏன் லாஸ்ட் டைம் நீ பேர்ன் பண்ணலையா என்ன? நீ தானே பண்ண? Second marshmallow. இரு நாங்களா சாப்பிட்டு தான் வருவோம். ஐயோ. Oh, oh. Oh my god. It's gone. Be perfect. On my head. ஒன்னு மாதிரி ஆனதுன்னா கண்டிப்பா அது பெர்ஃபெக்ட் இல்லடா டேய். ஆமா நிஜமாவே பயங்கரமா இருந்துச்சுனா. ஓ look crispy this. Mama blow it. அதுதான் perfect. ஆமா உங்களுக்கு Stop it perfect. இன்னும் கொஞ்சம் இல்ல ஒரு சைடு தான் டா. ஒரு side. ஆவலடா. You why is it so sticky the bottom? இரு அங்க போய் உட்காரு நாங்க எடுத்துட்டு நான் சாப்பிடவே இல்ல என்னோட இது பெர்ஃபெக்ட் இது வந்துச்சு ம் No. சூப்பர் உங்களுக்கு நான் அப்படியே சாப்பிடலாம்னு பாக்குறேன். ஏன் அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்கும். Yeah. அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஒட்டாது வாயில? ஆமா ஒட்டும் இது மாதிரி இல்ல ஒட்டாது. அப்படியே சாப்பிடு. You know what? I remember what Gashika used to do. She used to put the chocolate inside of the marshmallow so it would actually melt. பாதிக்காது. That's actually smart. How do you do யார் that? நெக்ஸ்ட் எனக்கு வெறும் marshmallow. Unless you like cut it open and then stick them. ஸோ அவ்வளோதாங்க இப்படி தான் எங்களுடைய இந்த நாள் போச்சு ஃபுல் டே நாங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஏன்னா லாஸ்ட் வீடியோஸில் நான் செக்மெண்ட்டாக காமிச்சேன் ஒரு ஃபுல் டே பக்காவாக நான் வந்து காமிக்கல மார்னிங் பண்ணோம் ஈவினிங் இல்லை வெளியே சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஸ்ப்ரிங் ஹாலிடேஸு யூஸ்வலாக வந்துட்டு ஏப்ரல் செகண்ட் வீக் வரும் ஃபர்ஸ்ட் வீக் கொஞ்சம் பேருக்கு வரும் கொஞ்சம் பேருக்கு செகண்ட் வீக் வரும் கொஞ்சம் பேருக்கு மார்ச்லேயே வரும் ஸோ நாங்கள் இந்த செகண்ட் வீக் வந்து லைக் ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எங்களுக்கு வந்து செகண்ட் வீக் தான் வந்தது ஸோ கரெக்டாக அவங்களுக்கும் வந்து நியூ ஜெர்சிலேருந்து வந்தாங்க நியூ ஜெர்சியில் எல்லாருக்கும் ஒரே டைம்லையும் லீவ் வராது ஸோ அவங்களுக்கு செகண்ட் வீக் போது கரெக்டாக வந்து இங்கே பிளான் போட்டாங்களா ஸோ சூப்பராக பசங்களுக்கும் ஹாலிடே அவங்களுக்கும் ஹாலிடே செமையாக இருந்தது ஆனால் என்ன அவங்க லைக் காய்ஸ்லாம் வேலை செய்கிறது வந்துட்டு தட்ஸ் ஓகே காலையில் வேலை செஞ்சதுனால நாங்கள் ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணோம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அதை நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் இன்னும் ஒரு நாள் இருக்குது இன்றைக்கி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுனா நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம் நாளைக்கும் வந்து கொஞ்சம் லைக் மார்னிங்லேருந்து 2 பேரும் வந்து வேலை தான் செஞ்சிட்ருப்பாங்க ஸோ ஈவினிங் வந்துட்டு ஒரு பிளான்ஸ் போட்டிருக்கேன் அதை நான் ஃப்யூச்சர் விளாக்ஸில் காமிக்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி நம்ம வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க ஒர்க் டைமில் அதாவது காய்ஸ்லாம் ஒர்க் டேலாம் நீங்கள் எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் ஸோ தட் எனக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் இன்னொன்று வந்து வெதரும் சரியில்லையா அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி யோசித்தோம் இல்லைனா ஈவினிங் வந்துட்டு லைக் இன்னும் நல்லா வெளியே போய் சுற்றலாம் ஸோ சில்னஸ் இருக்கிறதுனால தான் அப்படியே வந்து இவங்க பார்த்தீங்கன்னா லைக் மியூசிக்கும் நாங்கள் சைட் பை சைடில் போட்டுட்டோம் ஸோ நல்லா வந்துட்டு மியூசிக்கை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு லைக் சும்மா கேம் விளையாடலாம் ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு அப்புறம் நாளைக்கு நாளைக்கு காத்தாலே கிளம்பிடுவாங்க இந்த மாதிரி தானே நீங்கள் சொல்கிறீங்க ஏய் இவங்க பாட்டு போட்டாங்கய்யா சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே வந்தாச்சு ஆஸ் யூஷுவல் எங்களுடைய 5 கார்ட்ஸ் எடுத்து வச்சிட்டோம் ஸோ கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா கிருஷும் வர்ஷிதாவும் பேசிக்கவே இல்லை சரியாகவே அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து வந்து 2 பேரும் நல்லா வந்துட்டு ஜெல் ஆகிட்டாங்க அதுவும் சாமியை நோட்டத்தில் நல்லா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் நமக்குங்க நாங்கள் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் டிவி பார்த்துட்டு ஆஸ் யூஷுவல் ஏர்லியராக தான் தூங்கணும் ஏன்னா நாளைக்கு அவங்களுக்குலாம் ஆஃபீஸ் இருக்கனால ஓகே நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய்